அதாவது இது தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கிறது. இப்போ முதல்ல கூட்டணி பிஜேபியும் அதிமுகவும் பண்ணியிருக்காங்க. இங்கே என்டிஏ வந்து அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி அறிவிச்சிட்டாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் தேர்தல் வரக்கூடிய சமயத்தில், நெருங்குகின்ற சமயத்தில் நிச்சயமாக இது ஒரு வலுவான ஒரு கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மெகா கூட்டணின்றது அவர் ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லியிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மெகா கூட்டணி அவர் எதை நம்பிட்டு சொல்லிட்டு இருந்தாருன்றது மேபி இவங்க எல்லாம் இந்த சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து வந்தது, அதெல்லாம் ஒரு ரெயின்போ அலையன்ஸ் போல் அது வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதுன்ற ஒரு அடிப்படையில் சொல்லியிருப்பார். திரு துரைகருணாவுடைய ஒரு இதை நான் இங்கேருந்து அவருடைய கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். அவர் வந்து இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன், அப்புறம் அந்த திமுக அங்கம் வகிக்கிற எல்லா கட்சியும் வந்து வாங்கன்னு அவர் வாங்கன்னு சொல்லு, அவர் விமர்சனம் தான் வைத்தார். யாரையும் எங்களுக்கு வாங்கன்னுலாம் சொல்ல, திருமாவளவன் குறித்து ஒரு விமர்சனம். நீங்க அந்த கூட்டணியில இருக்கிறீங்களே, நீங்க இப்படி ஒரு கொத்தடிமையா இருக்கிறீங்களே, அந்த கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாத ஒரு இது இல்லாத நீங்க இருக்கிறீங்களே, இப்பேற்பட்ட கூட்டணியில் நீங்கள் தொடர வேண்டுமா, சிந்தியுங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தான் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங் சார்? அது ஒரு விமர்சனம். அது அப்படின்னா என்ன மீனிங்? நீங்க அங்க இருக்கறமா நீங்க வேற வாங்க, எங்க கூட வாங்க, எதிர்த்து கேள்வி கேட்கணும். அது கூட்டணியை எதிர்த்து பல்வேறு இதெல்லாம் அந்த இதுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு பல்வேறு தருணங்கள்ல இந்த ஆட்சியை எதிர்த்து எந்த விதமான குரலும் கொடுக்கவில்லையே. பல்வேறு இது தூய்மை பணியாளர்கள் இதுவாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், தலித்துகளுக்கு பல்வேறு இதெல்லாம் துன்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதை கொடுத்து திருமாவளவன் எதனா கேள்வி எழுப்பியிருக்காரு. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணது திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய. நான் ஒன்று கேட்குறேங்க, மேல்பாடி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எங்க குரல் கொடுத்தாரு? தலித்துகளுக்கு குரலாக இருக்கிற. அதே போல வேங்கை வயலுக்கு எங்க குரல் கொடுத்திருக்கிறாரு? தலித்துகளுக்கு குரலாக இருக்கின்ற திருமாவளவன் என்ன அவருக்கோசரம் பண்ணிருக்கிறாரு? இதெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்லையா? அதுக்கோசரம் தான் சிந்தியுங்க, நீங்க அந்த கூட்டணியில் தொடரமான்னு சிந்திக்கங்க, உங்களுக்கு சுயமரியாதை வேண்டுமென்றால் சிந்தியுங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தான் வச்சிருக்காரு. என்ன சொல்ல வருகிறார் கேள்வி இருக்குல்ல. அது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய கூட்டணி வந்து இதுவாக இல்லை, நீங்க சிந்தியுங்கள்னு சொல்றாரு. அது இன்டைரக்டா அது வந்து பல்வேறு பர்செப்ஷன், புரிதல்கள் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சார், நீங்க சீனியர், நீங்களே யோசிச்சு ஒரு கால் மெசேஜ் அதுல இருக்கா இல்லையா? அது ஒவ்வொருத்தருடைய புரிதலை பொறுத்து இருக்குங்க. அதை வந்து ரெண்டாவது இவர் இன்னொன்று சொல்லிட்டு இருந்தார் நண்பர் திரு துரைகருணா அவர்கள். அதாவது தொண்டர்கள் சோர்வடைந்துட்டார்கள் அப்படின்னு. எங்கெங்க தொண்டர்கள் சோர்வடைந்தாங்க? ஜூலை மாதத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம், தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம், அந்த சுற்றுப்பயணம் ஏறத்தாழ 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்திலே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எழுச்சியோடு அவரை வரவேற்றிருக்கிறாங்களே. அப்போ எப்படி இவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றுதான் திரு பழனிசாமி அவர்கள் இந்த நல்ல தருணத்தில் முன்னதாகவே, ஏன்னா தேர்தல் வரத்து அந்த சமயத்தில் சுற்றுப்பயணம் போனால் பல்வேறு பிரச்சனைகள்லாம் வரும். அந்த இதில் இப்போ பிடிச்ச தொண்டர்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து தேர்தல் நேரத்தை வாக்குகளை ஈர்க்க வேண்டும் என்று இப்போ போயிருக்கார். தொண்டர்கள் உற்சாகமாக தான் இருக்காங்க. தேர்தலுக்கு தொண்டர்களை தயார்படுத்துகிறார். நிச்சயமாக தொண்டர்களை தயார்படுத்துகிறார். இன்னொன்று, இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஈரோடு எம்எல்ஏ திரு பண்ணாரி அவர்கள் ஏகே செல்வராஜை சந்திச்சு அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அவர் கூடியே இருக்கிறவர் பண்ணாரி அவர்கள் இன்னைக்கு சந்திச்சிருக்கார். சற்று இன்றைக்கு சந்திச்சு ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்கார். அதனால இதெல்லாமே வந்து திரு செங்கோட்டையன் இது போல பண்றதுன்றது வந்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி இருக்காரு. ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு கோட்பாடுகள் இருக்க வேண்டும். என்ன கட்டுப்பாட்டை மீறி என்ன சொல்லி பொது வெளியில கட்சிக்குள்ள, அதாவது ஒரு குடும்பத்துல பிரச்சனை, இது ஒரு குடும்பம், ஆல்ரெடி இன்சைட்ல பேசி குடும்பத்துல பிரச்சனை இருந்தா நீ ஊரு போய் இது பண்ணியா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கும்மாளம்னு சொல்லுவாங்க. இன்சைட்ல பேசியாச்சு, அதுக்கான ஸ்கோப் இல்ல. அதனால இது எங்க இவருக்கு எவ்வளவு ஆதங்கங்கள் இருக்கும், எல்லாம் இருக்குங்க. இது எங்க சொல்லணும்? சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. இவர் செயற்குழு கூட்டத்தில் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று நாளைக்கு முன்னாடி தான், இவர் இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டார், சென்னையில் தான் போட்டார். இவர் ஏன் புறக்கணிக்கிறாரு? இவர் யாரும் வர வேணான்னு சொல்லி இது பண்ணியிருந்தாரா? இவர் பொது வழியில் ஒரு தலைமையே ஒரு விமர்சனம் பண்ணி தலைமைக்கு 10 நாள் அல்டிமேட்டம் கொடுக்கறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதுவா இருக்கு. இதே ஜெயலலிதா இருந்தாருன்னா இப்படி போல செஞ்சிருப்பாரா? கூனி குறுக்கி தான் இருந்துட்டு இருப்பார். ஜெயலலிதா இருந்தாருன்னா இது போல செஞ்சிருப்பாரா?
ரெண்டாவது அவர் சொல்லக்கூடியது வந்து இது வரைக்குமே அதே பொதுச் செயலாளருடைய தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டு தான் இருக்காரு. இப்போதும் பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவி கொடுத்ததுன்னு அவர் சொல்றாரு. அதுல என்ன சந்தேகம் இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? எங்க அவரு பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறதா இருந்தா இது போல பண்ணிருக்கமா ஒரு லீடர்ஷிப்பை பொதுச் செயலாளர் டிசைட் பண்ணணும்னு சொல்றாரு. பொதுச் செயலாளர் டிசைட் பண்ணிக்கலாம், அந்த டிஸ்கிரிப்ஷன் அவருக்கு இருக்கு, அந்த உரிமையோட அவர் ஏங்க அவர் அப்ப சொல்ல வேண்டியதானே அந்த 4 பேர் யார் பேர் ஏன் சொல்ல தயங்குறாரு, அவரு யார் யார் சேர்ந்து ஏன் சொல்ல தயங்குறாரு? அதுதான் அவரே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்ப முடிவு பண்ணிருப்பா, அது முடிவு பண்ணிட்டோன்னா நீங்க இவரையும் குறுக்க வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது திரு இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வழி வந்தவர்னு சொன்னார். என்ன பண்ணிட்டார் கட்சி கோஷம் என்ன பண்ணிருக்காரு அவரு? ரூட் மேப் தான் போட்டு கொடுக்கிறார். ரூட் மேப் தான் ஒரு இதுக்கும் போய் ரூட் மேப், தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு ரூட் மேப் போடுவாரு, சந்திக்கிறது இது பண்ணிருப்பாரு. திரு செங்கோட்டையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க முதலே அதெல்லாம் ரைட்டுங்க. செங்கோட்டையன் தொடக்க முதல்ல தமிழ்நாடு முழுவதும் இவர் அது போல இருந்தாருன்னா இவர்கிட்ட மோதல் ஏற்பட்டு ஏன் முத்துசாமி இங்க இருந்து போனாரு, ஏன் தோப்பு வெங்கடாச்சலம் இங்க இருந்து போனாங்க? அண்ணா திராவிட சகோதரர் ஒரே ஒரு நிமிடம் இருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இந்த 51 ஆண்டு கால வரலாற்றில் திரு செங்கோட்டையனை தெரியாத எந்த நிர்வாகியும் இல்லை தமிழ்நாடு முழுவதும். ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய அதிமுகவுக்காக அவர் செய்த அந்த உழைப்பு தியாகம் அதுல 100% பங்கு திரு எடப்பாடிக்கு இல்ல. நான் சவால் விட்டு சொல்றேன். இல்லங்க, கண்டிப்பா அவருக்கு நிறையவே இருக்குங்க. அப்படி இருக்கிறவருக்கு அவர் தியாகம் செஞ்சு இது பண்ணா ஏன் அவருக்கு வந்த வாய்ப்பை, ஒரு முதலமைச்சரா வந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட்டாரு? அத வெளிப்படையா பேசுமா? இல்ல வெளிப்படையா பேசுமா? எத்தனை கோடி செலவு பண்ணாரு வெளிப்படையா பேசுவோமா? அதெல்லாம் பண்ற பொது வழியில அவரு ஏங்க அவர் அதே போல பணபலத்தையும் ஜெயலலிதா இருக்கிறப்ப அவரை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கிறப்ப ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சசிகலா அவர்களே ஒதுக்கி வச்சிருந்தார்கள். அவர் வந்து மீண்டும் சேர்த்தார்கள். இதுல வந்து விடுபட்டவர்கள் சேர்க்கப்பட்டவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. தனிப்பட்ட ஒரு காரணம் பொது அது வேண்டாம் ஒதுக்கி வச்சிருந்தார். திரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க? கட்சி தொண்டர்கள் அந்த கேள்வி நீங்கள் வைக்கிறீர்கள். அந்த கேள்வி நீங்க வைக்கிறீங்க. முகமா அவர் இருந்தாரு அண்ணா திராவிட முன்னேற்ற இல்லங்க. அவர் சீனியரா இருந்தா அவர் வந்து ரூட் போடுற அந்த ரூட் மாஸ்டரா தான் இருந்தாரு. அவ்வளவு குறுகிய வட்டாரத்துக்குள்ள அவ்வளவு குறுகிய வட்டாரத்துக்குள்ள திரு கோவிந்தராஜ் ஒரு நிமிடம் நிறுத்துங்க. இல்ல திரு கட்சி ஓய்வு பண்ணாரு. நான் சொல்றேன் ஏன் பிரிஞ்சு போனாரு? தோப்பு வெங்கடாச்சலம் போனாரு. இன்னும் இருக்கிறவங்க ஏன் பிரிஞ்சு போறாங்க? 1988 செப்டம்பர் 15 தொடங்கி 89ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர வரைக்கும் தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 5 நாள் 4 நாள் போறாரு. ஒரு நாள் 18 மணி நேரம் 20 மணி நேரம் தூங்காமல் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் கிளை செயலாளர் எடப்பாடி முடிச்சிடறேன் சகோதரா முடிச்சிடறேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திற்கு சென்று அத்தனை மாவட்டத்தினுடைய கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் அத்தனை பேரையும் சந்தித்து எங்க அம்மா பேசணும், எங்க கொடியேற்றணும்னு இந்த கட்சி வளர்ச்சிக்காக தன் உடல் பொருளாவியை அர்ப்பணித்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனை நான் 45-46 ஆண்டுகளாக எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில். கட்சியோடு நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இரவு பகல் பாராது இப்ப தொண்டர்களோட போயிட்டு இருக்காரு. 2 கோடி தொண்டர்ல 88 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான். 1.25 கோடி பேர் எங்க போனா தொண்டன்? இந்த தலைமை எடுத்த முடிவு சரியில்லை. எடப்பாடி எடுத்த வகுத்த வியூகம் அடமான ஒரு குடும்பத்தின் கீழ் அடமான வச்சிருக்காங்க. குடும்பத்திலிருந்து கட்சியை மீட்டெடுத்து பேசுவோம்.